வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. பரோட்டா சாப்பிடுவதால் இவ்வளவு பிரச்சனையா? இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுவோம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் உணவாக பரோட்டா இருக்கின்றது. பரோட்டா மைதா மாவால் செய்யப்படும் உணவாகும். உணவகங்களில் பரோட்டா இல்லாத உணவகமே இருப்பதில்லை. இந்த பரோட்டாவானது மைதா மாவில் உப்பு போட்டு தண்ணீர் விட்டு பிசைந்து பின்பு எண்ணெய் விட்டு டென்னிஸ் பந்து போல் உருட்டி தோசை போல் நன்கு தட்டி மறுபடியும் அதனை சுருட்டி தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் தெளித்து வேக வைத்து எடுப்பதுதான் பரோட்டா. பரோட்டா சாப்பிடுவது உடல் நலத்திற்கு தீங்கு என்று சொன்னாலும் பலரும் இதனை சாப்பிட்டு தான் வருகிறார்கள். பரோட்டாவின் மூலப்பொருளான மைதாவில் தான் பிரச்சினை தொடங்குகிறது. பரோட்டா மட்டுமல்லாது இன்னும் பல வகை உணவு வகைகள் இந்த கொடிய மைதாவில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. பொதுவாக கோதுமை மாவு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதனுடன் பென்சாயில் பெராக்சைடு என்னும் ரசாயனம் கொண்டு வெண்மையாக்குகிறார்கள். அதுதான் மைதாவாகும். பென்சாயில் பெராக்சைடு ரசாயனம் என்பது நாம் தலைமுடியில் அடிக்கும் டையில் உள்ள ரசாயனமாகும். இந்த ரசாயனம் மாவில் உள்ள புரோட்டீனுடன் சேர்ந்து சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. மேலும் இந்த மைதா மாவில் பல பொருட்களும் சேர்க்கப்படுகிறது. இது மைதாவை இன்னும் அபாயமாக்குகிறது. மேலும் மைதாவில் செய்யும் பரோட்டா ஜீரணத்திற்கு உகந்தது அல்ல. மைதாவில் நார்ச்சத்து கிடையாது. நார்ச்சத்து இல்லா உணவு நம் ஜீரண சக்தியை குறைத்துவிடும். குழந்தைகளுக்கு இதனால் அதிக பாதிப்பு உள்ளது. எனவே குழந்தைகளுக்கு மைதாவினால் செய்த தின்பண்டங்களை கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஐரோப், சீனா, லண்டன் போன்ற நாடுகளில் இந்த மைதா பொருட்கள் விற்க தடை விதித்துள்ளன. மைதா நாம் உட்கொள்ளும் போது சிறுநீரகக்கல், இருதய கோளாறு, சர்க்கரை நோய் போன்றவை வருவதற்கு பல வாய்ப்புகள் உண்டு. நமக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுமென்றால் நம் நாட்டின் பாரம்பரிய உணவுப் பொருட்களான கேழ்வரகு, கம்பு, சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு வந்தால் நம்மை எந்தவித நோய்களும் அண்டாது. எனவே ஆரோக்கியமற்ற பரோட்டாவை தவிர்ப்போம். தமிழ் டேட்டா சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.